நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா நெக்ஸ்ட்டு பாடுறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. அழகான ஒரு சாரீ கட்டி அவங்க அம்மா அப்பா வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த ஜுவல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு போட்டுட்டு கண்ணாடி பின்னாடி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்த்தி வர்றாங்க. கார்த்தி வந்துட்டு தீபாவை பார்த்துட்டே இருக்க, சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி கேட்குறாங்க. இல்லை இந்த சாரீ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கா, இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, அதுவும் இல்லாமல் நீங்கள் நேற்று சொன்னீங்கல்ல ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போட்டிருக்கேன், எனக்கு செட் ஆகுதா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம வந்துட்டு எதிர்பார்த்த ஆன்சர் தான். கார்த்தி வந்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தீபாவுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்புறமேட்டு கார்த்தி சொல்கிறாங்க, நல்லபடியாக பாடுங்க அப்படின்ற மாதிரி சில வந்துட்டு அட்வைஸும் கொடுக்குறாங்க. அப்போ போல் அந்த பக்கம் காமிச்சிட்ருக்காங்க. தீபாவோட ஃபேமிலியில் திடீர்னு வந்துட்டு தீபாவோட அப்பா தர்மலிங்கம் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஆல்ரெடி டாக்டர் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் தீபாவுக்கு ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்றக்காக கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருப்பாரு. பட் இப்போ வந்துட்டு ரொம்ப சிவியர் ஆகினதுனால ஒரு மாதிரி ஹார்ட்டை பிடிச்சிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அந்த இடத்துக்கு ஜானகி வைத்திரி எல்லாருமே வந்துடுறாங்க. வேமா அடுத்த சீனில் ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. மைதிலி நீ வந்துட்டு மாப்பிள்ளை கால் பண்ணி சொல்ல அப்படின்ற மாதிரி ஜானகி சொல்ல, உள்ளே வந்துட்டு அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு மைதிலியும் கார்த்திக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. தம்பி உடனே வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எதுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கார்த்திக் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, மாமாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, நாங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம், ரொம்ப சீரியஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் அங்கே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இது தீபா வந்துட்டு அப்போ தான் ரூம்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க போல், கொஞ்சம் ரெடி ஆகிட்டு, என்னாச்சு சார், ஏதோ வந்துட்டு அவசரமான வேலையா அப்படின்னு சொல்ல, ஆமாம் எனக்கு கொஞ்சம் அவசரமான ஒர்க்கு வந்திருக்கு, நான் கிளம்புறேன், நீங்கள் வந்துட்டு நல்லபடியாக பாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்த்திக் கிளம்ப போகிறாங்க. அப்போ நான் பாடும்போது நீங்கள் இருக்க மாட்டிங்களா சார் அப்படின்னு சொல்ல, வேலையை முடிச்சதுமே நான் கண்டிப்பாக வந்துடுவேன், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நல்லா தான் பாடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நல்லபடியாக பாடுங்க, எதை நினச்சும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. தீபாவும் ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க, என்ன இது கார்த்திக் சார் எதுக்காக இவ்வளோ அர்ஜென்ட்டாக வேகமாக போகிறாங்கன்னு தெரியவே இல்லையே, ஒரு மாதிரி பதட்டமாக இந்த மாதிரி வேறு இருந்துச்சு. சரி சார் வந்துட்டு நம்மளை நல்லா பாட சொல்லியிருக்காங்க, நம்ம வந்துட்டு இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி கிளம்புறதுக்காக வர்றாங்க. பார்த்தா மீனாட்சி இருக்காங்க. தீபா நல்லபடியாக பாடு, எனக்கு தெரிஞ்சு நீ பாடுற பாட்டு கண்டிப்பாக ஹிட் ஆக போகுது, என் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, வெளியில் வந்துட்டு அபிராமிக்கிட்டேயும் மாமனார்கிட்டையும் அத்தை மாமா நான் பாட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அபிராமி எப்பவும் போல தான் தெரியுமே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க. தீபா வந்துட்டு பாடுற மாதிரி தான் சீன்ஸ் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு கார்த்தி வந்ததுமே என்னாச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், ஹார்ட் அட்டாக் ஆல்ரெடி இருந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, கொஞ்சம் லேட்டாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க, இப்போ கொஞ்சம் சிவியராக இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, டாக்டரும் சொல்கிறாங்க இவருக்கு வந்துட்டு சான்ஸ் வந்துட்டு கம்மி தான், ரொம்ப வந்துட்டு சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அடுத்து வந்துட்டு தீபா பாட போகிறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஜானகி தான் வந்துட்டு அப்பாவால் இப்போ பேச முடியாது, நீ நல்லா பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா முருகன் கோவிலுக்கு போயிருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏங்கி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தி தான் சொல்லியிருப்பாரு, இதை இப்போதைக்கு தீபா கிட்ட சொல்ல வேணாம், அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா தீபாக்கு நல்லபடியாக பாட மாட்டாங்க, இவரோட ஆசையும் அதானே தீபா நல்லபடியாக பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சிங்கர் ஆகணும்னு, அது நல்லபடியாக நடக்கணும்னா இதை மறைக்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தீபா வந்துட்டு அந்த பக்கம் பாட, இந்த பக்கம் வந்துட்டு தீபாவோட அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ப்ரோமோ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.